Hi friends, welcome back to Food Master. இன்னைக்கு ரொம்ப குயிக்கா within 10 minutesல மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அது மேலே இருக்கிற கருப்பு போகிறதுக்கு நம்ம மோர் தென் 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம 3 ஸ்பூன் வந்து எண்ணெயை வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்ட பிறகு ஒரு பிஞ்சு சோம்பு போடுறோம், கல்பாசி போடுறோம், அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டை வந்து நம்ம போட்டுக்கிறோம். அது கூடவே வந்து 2 பச்சை மிளகாவை வந்து கீறி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலையை எடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்ட பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணுறோம். மஷ்ரூம் போட்டு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், 1 ஸ்பூன் பெப்பர் போடுறோம், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுறோம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 4 கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை வந்து நம்ம போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஸோ மஷ்ரூம்க்கு தேங்காய் பால் போட்டால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து அதில் போட்டு நம்ம வந்து குழம்பு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வேக விடணும். இப்போ குழம்பு ரொம்ப நல்லாவே வற்றி வந்துடுச்சு. ஸோ இப்போ சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.